வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சாம்சங் வாஷிங் மிஷின் டாப் லோடு. இது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, பல்செட் கம்ப்ளைண்ட். இது கஸ்டமர் வந்து துணி போட்டால் தண்ணி வருது, வெளியில் போகுது, ஆனால் துணி மட்டும் வாஷ் பண்ண மாட்டேங்குது, இது அப்படியே இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த பல்செட் வந்து உங்களுக்கு சுற்றலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு துணி அப்படியே தான் இருக்கும். நம்ம கையில் சுற்றுது, மேலே துணி போட்டால் அந்த வெயிட்டில் வந்து பல்செட் சுற்றாது, கீழே கீர் மட்டும் தான் சுற்றிட்டு இருக்கும். நம்ம இன்றைக்கி இதை சேஞ்ச் பண்ண போகிறோம். மாடலே வேறு மாற்றி நம்ம போடலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா இது லோலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது சுற்றுற மாதிரி இருக்கும். 2 பக்கம் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். அது என்ன ஆகும்னா சீக்கிரமாக அதுவும் வேஸ்ட் ஆகிடும். நம்ம அதனால் இது இல்லாமல் ஆர்டினரி மாடல் போட்டுட்டால் கொஞ்ச நாள் அது வீண் ஆகாமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இங்கே நர்லிங் வந்து சென்டரில் வந்து சுத்தமாக சாப்பிட்டு தேஞ்சிருச்சு அது ஃபுல்லாக. அதுக்காக நம்ம இந்த பல்செட்டு மாற்ற போகிறோம். இது பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு அந்த கியர் பாக்ஸ்லேருந்து ஒரு போல்ட்டு போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பல்செட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது. எங்கள் சர்வீஸ் தேவை அப்படின்னா நான் பாண்டிச்சேரியில் இருக்கிறேன். நியர்பை யாராவது இருந்தால் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, டைட் பண்ணியாச்சுங்க. இது இவ்வளோ தான். அது இப்போ பார்த்தீங்கன்னா கையில் சுற்றினாலே நம்ம வந்து இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். உங்களுக்கு பல்செட்டை தேஞ்சு போச்சுன்னா ஃப்ரீயாக சுற்றும். இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும், சுற்றுறப்போ டைட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.